ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறுகிறேன் என்ற ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு மீதான விசாரணை முதலாவது மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெறும் சூழலில் காவல் முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் கூடுதல் தகவல்களை வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த வழக்கின் பின்னணி, இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த விசாரணை குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறுகிறேன் என காவல் ஆய்வாளர் முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு மீதான விசாரணை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் விசாரணை தொடங்கி இருக்கிறது. பிற்பகலிலே பலத்த பாதுகாப்புடன் முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையிலே அவர் அப்ரூவராக மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மற்றும் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் நகல்கள் படிப்பதற்காக அவருக்கு ஸ்ரீதருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை முழுமையாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ஒரு கால நேரம் கொடுத்து வழக்கை ஒத்தி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கில் 9 பேர் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார்கள். 9 பேரிலே முதலாவது குற்றவாளியாக முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் இடம்பெற்றிருக்கிறார். அவர் இந்த வழக்கில் அப்ரூவராக மாறுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என இந்த நீதிமன்றத்தில் அவர் கடந்த வாரம் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை கடந்த 24ஆம் தேதி வந்தது. அந்த விசாரணையின் போது வழக்கறிஞர் இல்லாமல் ஸ்ரீதர் நேரடியாக நீதிமன்றத்தில் அவரே ஆஜராகி வாதாடினார். இதனைத் தொடர்ந்து செல்வராணி தரப்பிலும் மற்றும் அந்த குடும்பத்தினர் தரப்பிலும் மற்றும் சிபிஐ தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிலே இவர் அப்ரூவராக மாறுவதற்கும் அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பதில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இதனையடுத்து இந்த வழக்கு 28ஆம் தேதி விசாரணைக்காக ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது இன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் தற்போது தொடக்கத்தில் ஒரு 1/4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் அந்த எதிர்த்தரப்பு மனுக்களை அவர் படிப்பதற்கும் அதிலே வாதிடுவதற்கும் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கால அவகாசம் வழங்கி இந்த வழக்கை தற்போது ஒத்தி வைத்திருக்கிறார்கள். பிற்பகல் 4 மணிக்கு இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ஜோசப், ஜெயசீலன், தேசிங்கராஜா, தாவீது, வினோத்குமார் ஆகியோர் சார்பில் ஏறத்தாழ 9க்கும் மேற்பட்ட எதிர் மனுக்கள், அதாவது இவருடைய காவல் அப்ரூவராக மாறக்கூடிய அந்த மனுக்கு எதிராக இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் நகல்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தற்போது ஜெயராஜ் பென்னிக்ஸோட குடும்பத்தினர் பியூலா, பெர்சிஸ் ஆகியோர் ஆஜர் ஆகியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதர் தரப்பிலே தற்போது கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார். அவர் இந்த வழக்கிலே வழக்கறிஞர் இல்லாத காரணத்தால் அவரே வாதாடுவதற்கு நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார். இதனையடுத்துதான் சிறிது நேரத்திற்கு வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் முன்னதாக கூறியது போல 9க்கும் மேற்பட்டோர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதில் மனுக்களை படித்து வருவதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு மிக முக்கியமாக ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த கொலை வழக்கை பொறுத்தளவுக்கு அந்த வழக்கு தனியாக நடைபெற்று வருகிறது. அது இதே நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சாட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி இந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதுதான் இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல் நிலையத்தில் உயிரிழந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் அந்த வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் முன்னாள் ஆய்வாளராக பணியாற்றிய ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், லகு கணேஷ், தலைமை காவலர்கள் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்ரா ஆகிய 9 பேர் மீது சிபிஐ தரப்பில் 2 கட்டங்களாக 2427 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்ட முதலாவது நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பல்வேறு சாட்சியங்களை நேரடியாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிபிஐ தரப்பிலும் மற்றும் அந்த மருத்துவமனை, காவல் நிலையம் பல்வேறு சாட்சிகளை விசாரணை நடத்தப்பட்டு வரும் நேரத்தில் தான் இந்த வழக்கிலே முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவாக மாற வேண்டும்.
எனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பிற காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பிற காவலர்கள் இந்த வழக்கில் செய்தவர்களை நான் சொல்வதற்கு நேரடியாக என்னை அப்ரூவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுதான் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கிலே ஸ்ரீதருடைய கருத்துக்கள் கேட்ட பின்பு பிற அந்த ஜெயராஜ் பென்னிஸ் குடும்பத்தார் கருத்துக்கள் மற்றும் சிபிஐ கருத்துக்கள் சேர்க்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கருத்துக்கள் தெரிவித்திருந்தாலும் ஸ்ரீதருடைய வாதங்களுக்கு பிரதிவாதங்களாக அந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீதிபதி ஒரு உரிய பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரேயராக மெயினாக இருக்கக்கூடிய அந்த வழக்கு ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கு என்பது ஹரிகிருஷ்ணன், குறிப்பா இவ்வளவு வருடங்கள் கழித்து தற்பொழுது முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவ் ஆவதற்கு அவர் சொல்லும் காரணங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. மற்றொரு விஷயம், ஸ்ரீதர் அப்ரூவரா மாறுவதற்கு எதற்கு ஜெயராஜ் பென்னிஸின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? அவர்கள் சொல்லும் காரணம் என்ன? அது குறித்து விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக இடம்பெற்றிருக்கிறார் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருடைய அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஆகவே இந்த ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கிலே முதல் குற்றவாளியாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே 4 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அவரை எப்படி நாம் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஆகவே நம் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்த மனு உகந்ததல்ல. அவருடைய கருத்துக்கள் இந்த வழக்கிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது என்பது அந்த சிபிஐ தரப்பும் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினரும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நேரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு அவர் குறிப்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னை தவிர்த்து மற்ற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளையும் நீதிமன்றத்தில் கூற விரும்புகிறேன். எனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தையும் மகனும் இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த வழக்கில் அப்ரூவராக மாறி அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் எனவும் தன்னை மன்னித்து விடுதலை வழங்கும் பட்சத்தில் அப்ரூவராக மாறி நடந்த உண்மைகளை கூற உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்குத்தான் சிபிஐ பதிலளித்திருக்கிறது. அதே போன்று அந்த நீதிபதி அந்த குடும்பத்தின் சார்பில் 9 மனுக்கள் இன்ட்ரிவ் பெட்டிஷன் என்று சொல்வார்கள். அந்த 9 பேரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடக்கக்கூடிய வழக்கிலும் அவர்கள் இன்ட்ரிவ் பெட்டிஷனராக வருகிறார்கள். அதாவது இந்த வழக்கு பிரேயராக அரசு தரப்பிற்கும் அந்த 9 காவலர்களுக்கும் காவல்துறை சேர்ந்தவர்களுக்கும் நடந்திருந்தாலும் கூட இவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பிலே அவர்கள் இன்ட்ரிவ் பெட்டிஷனராக வாதாடி வருகிறார்கள். அவர்கள் இந்த வழக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தரப்பிலும் சிபிஐ தரப்பிலும் தான் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற வாதத்தை முன்வைத்திருந்து அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கானது அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது. இந்த சம்பவத்திலேயே இவர் A1 என்று சொல்லப்படுகிற முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கிறார். அவர் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபராக முதல் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்திலே அவருடைய கருத்துக்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த 20 மரணத்திற்கும் இவர்தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறார். சாத்தான்குளம் காவல் ஆய்வாளராக பணியாற்றிய போகும்போது அந்த காவல் நிலையத்திற்கும் அந்த காவலர்களுக்கும் தலைமை ஏற்று ஒரு காவல் நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் திடீரென்று 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில நான் அப்ரூவராக மாறுகிறேன், என்னுடைய கருத்துக்களை ஏற்று என்னை விடுதலை செய்யுங்கள் என்கிற மனுவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அந்த வழக்குக்கு உண்டவில்லை என்கிற கருத்தை பதிவிட்டு வருகிறார்கள். அதாவது என்னை தவிர பிற காவலர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அவர்களை சித்திரவதை செய்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தை அவர் முன்வைப்பதாக தெரிகிறது. ஆகவேதான் இதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நான் கூறிய கருத்துக்களுக்கு அடிப்படையில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பதில் மனுடைய சாராம்சங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் வாதிடப்படும். அதற்கு தொடர்ச்சியாகத்தான் நீதிபதி உரிய உத்தரவை பிறப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்.